ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நேற்று எழுதின எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பார்த்துட்டோம். அதாவது தமிழுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் பார்த்துட்டோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபாக்ஸ் ஈக்குவல் டு கேட் எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப்க்கு பதில் பார்த்தீங்கன்னா சி, ஓகேங்களா. அதே மாதிரி ஓக்கு வந்து ஏ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீக்கு வந்து என்ன எக்ஸுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படியே பாருங்கள், ஜெராக்ஸ் அப்படின்றத எப்படி எழுதலாம், ஜெராக்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. அப்படியே டி இங்கே போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இ யார் இல்லை, அப்போ வந்து அதை அப்படியே வச்சுக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஓக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, அப்போ ஏ போட்டுக்கலாம். அதே மாதிரி திரும்ப எக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அப்போ வந்து டிஇஆர்ஏடி அப்படின்றது ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேவே இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது ரெண்டு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம போட்டிருக்கலாம். ஆனால் பட் எதுலையுமே கொடுக்கல, ஏடின்றது லாஸ்ட்டில் எங்கேயுமே முடியல. அப்படின்றதுனால நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அதனை அனைத்து பகடையிலுமே ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 2 பகடைனா தெரியும் 36 வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு பகடைனா 6, அதாவது 6 பவர் n அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து போட முடியும். ஒரு பகடைனா 6 பவர் 1 ஈக்குவல் டு 6. அதே 2 அப்படின்னா 2 பகடை உருட்டினாங்கன்னா 6 ஸ்கொயர் என்னது 36 வரும். அதே 3 பகடை அப்படின்னா 6 கியூப்னு வரும். இப்போ 6 கியூப் என்ன வரும், 216 அப்படின்னு வரும், ஓகேங்களா. இப்போ வந்து இந்த 216 கீழே வந்துடும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலுமே வந்து ஒரே எண் கிடைக்கும். ஒரே எண்ணை நம்ம இப்போ 1,1 அப்படின்னு போடுவோம். நம்ம 2 பகடை அப்படின்னா அப்போ 3 பகடைன்னு எப்படி போடுவோம், 1,1,1 அப்படின்ட்டு 6 வரைக்கும் தான் போட முடியும். அப்போ 2,2, இந்த இடத்துல வந்து 2,2,2 அப்படின்னு வரும். அதே மாதிரி 3,3,3 அது மாதிரி வரும். அப்போ 6 வரும், ஓகேங்களா. அப்போ 6 டிவைடட் பை இந்த 216 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த 6ஆல் இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 1/36 அப்படின்றது வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான், ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி நிறைய முறை பார்த்துட்டோம். இதை 1/a + b = தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1/a + 1/b அப்படின்னு வரும், ஓகேங்களா. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்றது தான். அப்போ வந்து என்ன வரும், 1/6 + 1/12 அப்படின்றது வரும். இங்கே வந்து நம்ம மீசிமா எடுத்தோன்னா என்ன வரும், இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 12 கிடைக்கும். அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 /6 + 1/12 அப்படி 2/12 + 1/12 வரும். அப்போ 2 + 1 என்ன கிடைக்கும், 3/12 அப்படின்னு வரும். இதை அடித்தோம் அப்படின்னா 4×12. அப்போ 4 நாட்களில் அவங்க வந்து வேலையை முடிச்சிருவாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரினுடைய உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர், இதுதான் வந்து கொஷின். இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இது வந்து நீச்சல் குளம் எப்படி இருக்குது, செவ்வக வடிவத்தில் இருக்குது. அப்போ வந்து கனளவு செவ்வகத்துடைய கனச்செவ்வகத்துடைய கனளவு என்ன அப்படின்னா L/B/H அப்படின்னு வரும், ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து லென்த், அதாவது நீளம் வந்து கொடுத்துட்டாங்க 24 மீட்டர். அதே மாதிரி வந்து அகலம் வந்து 15 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த ஹைட் எவ்வளோ உயருது அப்படின்னும் போது நமக்கு 1 சென்டிமீட்டர் உயருது. இருந்தாலும் ஒரு சராசரியாக அப்படின்னு பார்க்கும்போது ஹைட் வந்து எவ்வளோ உயருது, 0.1 மீட்டர் கியூப் வந்து உயருது. அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், அதாவது 24 × 15, ஓகேங்களா. 5×20, 2×10, 12 வரும். அதுக்கப்புறமா 4×1 அப்படின்னு வரும், 4×2, ஓகேங்களா. இங்கே வந்து 0, 6, 3 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா 36 அப்படின்றது ஆன்சராக வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 66 சதுர சென்டிமீட்டர் வளைவடைப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையுடைய உயரம் வந்து 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, விட்டம் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு வந்து என்ன தெரியும், உருளையோடைய வளைபரப்புக்கு ஃபார்முலா தெரியும், என்னது 2πr/h அப்படின்றது. அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 66 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து இந்த பை வந்து 22/7 எழுதிக்கலாமா. அதுக்கப்புறமா r அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இந்த ஹச்சுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா 7 கொடுக்க போகிறோம், ஓகேங்களா.
இப்போ வந்து இந்த 7க்கு கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா. இந்த 22 வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 வந்து 11 22 6 11 66 வரும். திரும்ப இதை அடித்தோம் அப்படின்னா 3 வரும் ஓகேங்களா. இப்போ 2r = 3 அப்படின்னு வரும் ஓகேங்களா. நமக்கு வந்து விட்டம் தான் கேட்டிருக்காங்க. விட்டம்னா என்னது, d = 2r அப்படின்றது தான். அப்போ வந்து இங்கே d தான் வந்து 2r. இப்போ 2r என்ன வேல்யூ கிடச்சிருக்கு நமக்கு, 3 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்றது வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 80,000. முதல் ஆண்டிற்கு வந்து 4% குறைதான், 2ஆம் ஆண்டு வந்து 4% அதிகரிக்கிறது எனில் அதோடைய தற்போதைய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ, 80,000. இந்த 80,000 ஃபஸ்ட்டு 4% வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 80,000ல் 4% எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து டேரெக்டாக கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா. இது நான் வந்து 8×32 அப்போ 3200 வரும் ஓகேங்களா. அந்த 3200ல் மைனஸ் பண்ணணும், ஏன்னா குறையுது ஓகேங்களா. இந்த 80,000லேருந்து 3200 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 3 போச்சுன்னா 6, 7 ஓகேங்களா. அப்போ 76,800 வரும். இது வந்து என்னது, ஃபஸ்ட் ஆண்டில். 2வது வருஷம் பார்க்கும்போது 4% அதிகரிக்குது. அப்போ வந்து 4% அதிகரிக்கிறது அப்படின்னும் போது இந்த 76,800ல் 4% எவ்வளோன்னு பார்க்குறோம். 8×32 6×24 24 3 27 28 2 30. அப்போ 3072 ஓகேங்களா. 3072. இப்போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 2 7 8 9 7 ஓகே. அப்போ 79,872. இது ஏன்னா அதிகரிக்கிறது அப்படின்றதுனால நம்ம கூட்டிக்கிறோம் ஓகேங்களா. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் ஓகேங்களா. புரியுதுங்களா, ஒன்றும் கிடையாது. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி 80,000 அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 4% குறைதான். 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா 4% அதிகரிக்குது. அது வந்து குறையுதுன்றதை மைனஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் அதிகரிக்கிறது அப்படின்றத ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதோடைய ஒரு மூலை விட்டம் வந்து 17 மீட்டர் என நிலத்துடைய பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்படி தான் செவ்வக வடிவத்தில் இருக்குது அப்படின்னும் போது இது வந்து கொடுத்துட்டாங்க 15 மீட்டர் ஓகேங்களா. இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 17 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு பி வந்து தெரியாது, இந்த சைடு இருக்கிறது தெரியாது. அப்போ வந்து இந்த மூளை விட்டது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா இருக்குது ஓகேங்களா. மூளை விட்டம் வந்து √L² + B² அப்படின்றது வரும். நமக்கு மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 17 = L வந்து கொடுத்துருக்காங்க 15² ப்ளஸ் B வந்து தெரியாது. அப்போ B² அப்படியே வச்சுக்கிறோம் ஓகேங்களா. இந்த ஸ்கொயர் ரூட் இந்த சைடு போச்சுன்னா இது வந்து ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி இங்கே வந்து ஸ்கொயராக மாறும். அப்போ வந்து 17² = 15² + B² அப்படின்னு வரும் ஓகேங்களா. அப்போ 17² என்ன வரும், 17² பண்ணோம் அப்படின்னா 289 வரும் ஓகேங்களா. 15² பண்ணோன்னா 225 வரும். இந்த 225 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா மைனஸில் மாறிடும். அப்போ 225 = B² வரும். இப்போ வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 35 45 55 65 75 85 64 கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ வந்து B² அப்படின்றது 64 அப்படின்னா B வந்து என்ன கிடைக்கும், ரூட் எடுத்தோம் அப்படின்னா 8 கிடைக்கும். 8 8 64. அப்போ வந்து நமக்கு B வந்து கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. இந்த B கண்டுபிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியும், என்னது L × B அப்படின்றது. அப்போ L வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 15. B வந்து என்னது, நமக்கு 8 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன ஆன்சர் வரும், I8 40 1 8 8 4 12. அப்போ 120 வரும் ஓகேங்களா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 120 மீட்டர்² அப்படின்றதா இதுக்கான பரப்பளவு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம 6 வந்து மாற்றிக்கிறோம் ஓகேங்களா. 6 3 18 18 இது வந்து இப்படி எழுதுறோம் ஓகேங்களா. இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கணும், அது கூட இதை ஆட் பண்ணணும். அப்படின்னும் போது 6 3 18 1 3 48 வரும். 48 ப்ளஸ் இது வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். 48 + 2 என்ன வரும் அப்படின்னா 50. அப்போ 50/3 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 6க்கான இது ஓகேங்களா. 50/3 அப்படின்றது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துட்டாங்க, அதாவது P கொடுத்துட்டாங்க, அசல் கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. இப்போ PNR / 100 அப்படின்றதுல ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 68,000 இன்ட்டு இது வந்து 50/3 அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருங்க வர ஒரு நிமிஷம், 68,000 ஓகேங்களா. 68,000
இன்ட்டு 50/3. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 9/12 எழுதலாம். ஓகேங்களா, மாதம் அப்படின்றதுனால 12ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இன்ட்டு 100. ஓகேங்களா, இது எப்படி வேணால் எழுதிக்கலாம், அதுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். இந்த 9 வந்து அடிக்கலாமா, இந்த அடிச்சோன்னா 3 9ன்னு வரும். திரும்ப இதை அடிச்சோன்னா 4 12ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ இந்த 4 கொண்டு போய் இதில் அடித்தோம் அப்படின்னா ஒரு நாங்கள் 8 5 20 7 28 வரும். இப்போ 7 28 அப்படின்றது இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 170 × 50 என்ன கிடைக்கும்? 7 5 35, 1 5 5 5 3 8. அப்போ 8500 தான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் கிடையாது, நம்ம மாதத்தை மட்டும் வந்து இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 9/12 அப்படின்னு போட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா 8500 தான் வந்து இதுக்கான வட்டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A/B/C கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி A/B/B/C/C/A உடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இங்கே ஏக்கு வந்து என்னது 2. ஓகேங்களா, அப்போ பிக்கு வந்து என்னது 3 இப்படி வச்சுக்கிறோம். அதே மாதிரி பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல 3 கொடுத்துருக்காங்க. சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4. அதே மாதிரி சிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4. ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2. ஓகேங்களா, இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மீசியம் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இதை வந்து கூட சரி ஓகே, இது வந்து 3, 4, 2. இதுக்கு மீசியம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 2 4 1 2 2. திரும்ப எதுவும் பண்ண முடியாது. 3 2 6 6 2 12 அப்படின்றது வரும். ஓகேங்களா, லாஸ்ட்டில் 12 வரும். இந்த இடத்துல 12 அப்படின்றதுனால இது எது கூட பெருக்குன்னா 12 வரும் அப்படின்னா 4ஆல் பெருக்குனா 12 வரும். அப்போ மேலே 4ஆல் பெருக்கும். அப்போ 4 2 8 அப்படின்றது வரும். ஓகேங்களா, இது கூட வந்து 3ஆல் பெருக்குனால தான் 12 வரும். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3 9 அப்படின்றது வரும். இது பார்த்திங்கன்னா 2 கூட எதை பெருக்குனா 12 வரும், 6 பெருக்குனா 12 வரும். ஓகேங்களா, அப்போ மேலேயும் 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4 6 24 அப்படின்றது வரும். அப்போ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். கீழே இருக்க 12 விட்டணும், மேலே இருக்கிறது தான் நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8:9:24. இது அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம், ஆனால் இது வந்து அடிக்க முடியாததாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ வந்து அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து பாருங்கள், ABCDE இதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. பின் வருவனவற்றில் இதுக்கு என்ன வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், ABCD அப்படின்றது ஏக்கு வந்து P1, பிக்கு வந்து Q2, சிக்கு வந்து R3, டிக்கு வந்து S4, ஈக்கு வந்து T5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க க்யூக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, Q வந்து கொடுக்கல, சாரி Q2 2 எடுத்துக்கணும். Q2க்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா B கொடுத்துருக்காங்க. அப்போ B போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா B கொடுத்துருக்காங்க. இங்கே Bக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்க, Q2 கொடுத்துருக்காங்க. அப்போ Q2 போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா F வந்து இங்கே கொடுக்கல. ஓகேங்களா, அப்போ Tக்கு அப்புறம் என்ன வரும், Tக்கு அப்புறம் U6ன்னு வரும். ஓகேங்களா, இங்கே வந்து STU அப்படின்னு தான் போகுது. அப்போ S4 T5 U6ன்னு வரும். அப்போ வந்து Fக்கு பதிலாக இங்கே U6ன்னு போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா V7 இங்கே இல்லை. அப்போ V7 வந்து என்னவா இருக்கும், ஜியாக முடிக்கும். எஃப் வந்து U6 அப்படின்னா எஃப்க்கு அப்புறம் G வரும். அப்போ இந்த இடத்துல G போட்டுக்கிறோம். அடுத்தது ஏக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க P1. இது எங்கே இருக்குது பாருங்கள், PQ 2U 6G P1 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை வந்து 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் வந்து 20% இருந்திருக்கும். மடிக்கணினியோடைய அடக்க விலையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 12% அவர் லாபத்துக்கு தான் விற்றுருக்காரு. இன்னும் ஒரு 1800 ரூபா கூடுதலாக விட்டுருந்தார்னா அவர் வந்து 20% லாபம் அடைஞ்சிருப்பார். அப்போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8% அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா 1200. ஓகேங்களா, லாபம் அடைஞ்சிருக்கார். அப்போ 100% அப்படின்றது என்ன, அவ்வளோதான் கொஷின். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் அதிகமாக என்ன ஆகும், நமக்கு வந்து வேல்யூ வந்து லாபமும் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ என்ன வரும், இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 நேர்மாறல் தான் இருக்குது. இப்போ ரெண்டுமே நேர்மாறல் அப்படின்னும் போது கீழே இருக்கிறது மேலே போட்டுக்கணும், மேலே இருக்கிறத கீழே போட்டுட்டு இன்ட்டு 1200 போட்டோம் அப்படின்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4ஆல் அடிக்கலாமா, 8 3 12 300 கிடைக்கும். திரும்ப இதை அடித்தோம் அப்படின்னா 1 2 2 2 10 150 கிடைக்கும். ஓகேங்களா, 150 கூட இந்த 100 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15000 தான் ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் இருக்குது. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? இதான் வந்து கொஷின். இது வந்து ஃபஸ்ட்டு காலை 6 மணிக்கு ஆரம்பிக்குது. அப்போ வந்து இது எல்லாமே நம்ம மீசிமா 4க்கும் பார்த்திங்கன்னா மீசிமா கண்டுபிடிக்கிறோம். 20, 30, 40, 50. ஃபஸ்ட்டு வந்து 10ஆல் அடிக்கலாம். ஓகேங்களா? 10, 20, 30, 30, 40, 40, 50, 50 அப்படின்றது வரும். திரும்ப எதாவது மல்டிப்ளை பண்ணலாம், 2ஆல் பண்ணலாம். ஓகேங்களா? 1, 3, 2, 5 வருமா? 2, 2, 4, 1, அப்போ திரும்பி எதுவும் பண்ண முடியாது. அப்போ 5, 20 வரும். 5, 20 சரி இருங்க, 10 × 2 × 3 × 2 × 5 இப்படி வருமா? இது வந்து என்ன பண்ணலாம்? 5, 20, 20, 3, 60, 62, 120, 120 × 5 என்ன கிடைக்கும்? 600 வரும். ஓகேங்களா? 120 × 5 வந்து 600. அப்போ வந்து மீசிமா வந்து நமக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? 600 அப்படின்றது கிடச்சிருக்கு. இந்த 600 என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இது வந்து நம்ம நிமிடங்களில் வச்சுருக்கோம், நம்ம மணியில் மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? 60 நிமிஷம் தானே ஒரு மணி நேரம். அப்போ 60ஆல் டிவைட் பண்ணும்போது 0க்கு 0 கேன்சல் பண்ணிடும். இதை வடித்தோம் அப்படின்னா 10 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 10 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போகும். ஓகேங்களா? இப்போ 10 அப்படின்னும் போது இந்த 5 கூட 10 நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து 7 கூட ஆட் பண்ணால் தான் 12 வரைக்கும் வருங்க. ஓகேங்களா? 12 மணி வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நம்ம 1, 2 தான் ஸ்டார்ட் ஆகும். மீதி 3 இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த 3 வந்து இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 3 அப்போ 3 மணி வரும். ஓகேங்களா? இது வந்து காலை அப்படின்றதுனால நம்ம காலையிலேருந்து போயிட்டே இருந்துச்சுன்னா 12 மணி வந்துச்சு அப்படின்னா மதியமாக மாறிடும். அப்போ மதியத்துக்கு மேலே பிற்பகல் அப்படின்னும் போது 3 மணி அப்படின்றது என்னது? பிற்பகல் தான். அப்போ பிற்பகல் 3 மணி அப்போ தான் ஒன்றாக ஒலிக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். x³ - 8y³ மற்றும் x² - k² மீப்பெரு பொது வகுத்தி x + ky எனில் k உடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 2ல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2ல் நம்ம கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா x³ - 2y³ ஹோல் க்யூப்னு எழுதலாம். ஏன்னா 2, 2, 4, 4, 2, 8. அப்போ வந்து 2 வந்து க்யூப் பண்ணால் தான் 8 வரும். அப்போ வந்து இது ஹோல் க்யூபாக போட்டுப்போம். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்னது? x - 2y அதாவது x³ - y³ ஃபார்முலா என்ன அப்படின்னா x - y × x² + xy + y² அப்படின்றது வரும். ஓகேங்களா? அப்போ வந்து இதை நம்ம இப்படி எழுதும்போது x - 2y × x² ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2xy ப்ளஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணால் 4y² அப்படின்றது வரும். ஓகேங்களா? இப்படி வருமா? இப்போ வந்து இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து நம்ம பண்ணும்போது தான் இதுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம கேக்கு பதிலாக 2 கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். நம்ம -2 கொடுத்தாலும் சரி 2 கொடுத்தாலும் ஸ்கொயர் பண்ணனா நமக்கு கேன்சல் தான் ஆகும். அப்போ வந்து இதுக்கு 2நே வச்சுக்கிறோம். நம்ம x² மைனஸ் இது வந்து என்னது 2 ஸ்கொயர் பண்ணனா 4 கிடைக்கும். அப்போ வந்து 4y² அப்படின்றது அதை வந்து நம்ம 2y² எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு இதை வந்து எப்படி எழுதலாம்? x + 2y × x - 2y அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இங்கே x - 2y இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேக்கு நம்ம HCF என்ன கொடுத்துருக்காங்க? x + ky அப்படின்றது. இப்போ இந்த கேக்கு பதிலாக நம்ம -2 கொடுத்தா தான் இங்கேயும் வந்து x - 2y இங்கேயும் இது வந்து இதுக்கான HCF அப்படின்றது x - 2y தான். அப்போ கேக்கு பதிலாக நம்ம -2 போட்டால் அப்படின்னா தான் நமக்கு இந்த ஆன்சர் வரும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான், ஏ வராது. ஓகேங்களா? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1, 2, 2, 3, 3, முக மதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முக மதிப்பை விட இரண்டாவது பகடையுடைய முக மதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி எழுதணும்? அதாவது முதல் பகடையுடைய முக மதிப்பை விட ரெண்டாவதுல இருக்க பகடையுடைய முக மதிப்பு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு வந்து 1, 2 இது கூட, அடுத்து இது கூட 1, 2, திரும்ப 1, 3, அடுத்தது 1, 3, அடுத்தது 1, 3 இந்த மாதிரி எழுதிட்டே போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா 2, 3 ஓகேங்களா? அப்புறமா வந்து 2, 3
இது வந்து 2,1ன்னு எழுதலாம். ஆனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது பகையுடைய முகமதிப்பு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம ரெண்டாவது இருக்கிறதுலாம் பாருங்கள் இதை விட இது அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து 2,2 வந்து ஈக்குவலாக இருக்குது, அது எடுக்க தேவையில்ல. 2,3 இன்னொரு 2,3 இன்னொரு 2,3 அப்படின்றத எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ல் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் முதல்ல இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 2, 1 அப்படின்னு தான் வரும். அப்போ வந்து அதை நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா? 1,2 1,2 1,3 1,3 1,3 அதே மாதிரி 2,3 2,3 2,3ன்னு போட்டாச்சு. இன்னொரு ரெண்டாவது ஒரு 2 இருக்குது பாருங்கள், அந்த 2க்கும் பார்த்தீங்கன்னா 2,3 2,3 2,3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பகடையுடைய மதிப்பு வந்து முதல் பகடையோட அதிகமாக இருக்கக்கூடியது தான். அப்போ வந்து இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுவே வந்து 3,1 அப்படின்னு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இது எடுக்க தேவையில்லை. இப்போ இதில் மட்டும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11ன்றது இதுக்கான ஆன்சராக வரும். ஓகேங்களா? சப்போஸ் நமக்கு வந்து ஆன்சர் கீழே பார்த்திங்கன்னா இது ஒரே இது வந்து அதிக முறை எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்ததுன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நமக்கு வந்து ஆன்சர் கீ வரட்டும். அப்போ தான் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா இதில் பார்த்துங்க 1,2 அப்படின்றது 2 டைம் ரிப்பீட் ஆகுது. அப்போ நம்ம ஒரு டைம் எடுத்துக்கலாம். இந்த 1,3 அப்படின்றது வந்து 3 டைம் ரிப்பீட் ஆகுது. இது வந்து ஒரே டைமாக எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2,3 அப்படின்றது ஒரு டைம் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு 1 2 3 முறை வரலாம். ஓகேங்களா? இது ஆன்சர் கீ பார்த்தா தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஓகேங்களா? இப்போதைக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 9x தான் வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா 10,890. அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா இதை வந்து அடித்து பார்த்தோம்னா 9 9 9 18 9 அப்போ வந்து 1210 தான் எக்ஸு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பி குழுவிற்கு, பி குழுனா இதான் பி 5. அப்போ 5x தான் வந்து பி குழு அப்படின் போது எக்ஸுக்கு பதிலாக நம்ம 5 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சரி 1210 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 5 5 2 5 10 1 5 5 1 6. அப்போ 6,050 தான் இதுக்கான ஆன்சர். பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. இது வந்து சிம்பிளான கொஷின்ஸ் தான். அடுத்து பாருங்கள். கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 8:50க்கெலாம் வந்துட்டார். ஓகேங்களா? 8:50க்கு வந்து சென்றிருக்காரு 20 நிமிடங்களுக்கு முன்னாடி அப்படின்ற போது. அப்போ 20 நிமிடம் முன்னாடி செஞ்சுட்டார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் காலதாமதமாக வந்திருக்கார், 40 நிமிஷம் காலதாமதமாக வந்திருக்கார் ஒரு மனிதர் அப்படின்னா இவர் வந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடி. இங்கே ஒரு 10 நிமிடம் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு 20 நிமிடம். இது நம்ம இதுக்கு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 20. ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த 30 நிமிடம் இந்த 10 நிமிடம் இது ரெண்டுத்தையும் கூட்டினா 30 நிமிடம் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா பாருங்கள் 40 நிமிடங்களுக்கு தாமதமாக வராரு அப்படின்னா இவர் வந்து இவங்களோட 30 நிமிடம் வந்து முன்னாரே வந்துட்டார். ஓகேங்களா? அப்போ இதில் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இப்போ 40ல் வந்து 30 போச்சுன்னா மீதி ஒரு 10 இருக்கும். இங்கே ஒரு 20 நிமிஷம் முன்னாரே போயிட்டார் இல்லைங்களா? அப்போ இதையும் கூட்டணும் அப்படின்னா 30 நிமிடம் இருக்கும். இந்த 8:50லேருந்து 30 நிமிடம் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 8:20 நிமிடம் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த 8:50லேருந்து 30 நிமிடம் மைனஸ் பண்ணனா என்ன ஆன்சரோ அதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். பி என்பவர் ஏ என்பவரை விட 20% வந்து அதிகமாக, ஓகேங்களா, 20% ஏ என்பவர் பி என்பவர் வந்து ஏ என்பவரை விட 20% அதிகமான வேலை செய்கிறவர். ஏ பார்த்தீங்கன்னா 7.5 மணி நேரத்தில் வந்து வேலை செஞ்சு முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார்? இதான் வந்து கொஷின். அது ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஏ, இங்கே வந்து பி. ஏ பார்த்திங்க அப்படின்னா 100% வேலை செய்கிறார் அப்படின்னா பி வந்து 120%. ஏன்னா இவரை விட 20% எக்ஸ்ட்ரா திறமை கொண்டவர், எக்ஸ்ட்ரா வந்து வேலை செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து I2 10 R2 12 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவர் செஞ்ச பர்சன்டேஜ் பொறுத்து. ஆனால் வந்து திறன் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு தான் அதிகமான திறன் இருக்கும். அப்போ 5. ஓகேங்களா? இதை மாற்றி போட்டுக்கிறோம். 6:5 அப்படின்றத போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த 6x தான், அதாவது 6x தான் வந்து பார்த்திங்கன்னா 7.5 மணி நேரம். இந்த 7.5 மணி நேரத்தை எப்படி எழுதலாம்? 7 2 14 14 1 15 15/2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதை அடிச்சோன்னா ஈர் 3 6 I3 5 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ
இது வந்து இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x ஈக்குவல் டு 5/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, எக்ஸ் வந்து 5/4 கிடைக்கும். அப்போ பிக்கு வந்து பார்த்தோங்க அப்படின்னா பி வந்து என்னது 5x ஈக்குவல் டு 5x வந்து பியா, அப்போ வந்து 5/4 எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5/4 அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா, 5/4 அப்படின்னு போட்டோன்னா 25/4 அப்படின்னு வரும். இதை அடித்தோம் அப்படின்னா 6×4 1/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 1/4 மணி நேரம் வரும். ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 1/2 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, 1/4 மணி நேரம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்க தெரியல, இதனால் இதில் சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, ஆன்சர் வந்து 6 1/4 அப்படி தான், அந்த மணி நேரம் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 500இன் 30% மதிப்பில் 20% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து 500 போட்டுக்கிறோம், 30% அப்படின்ற போது 30% போட்டுக்கிறோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அந்த மதிப்பில் 20% அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடும், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இருக்கிறத நான் மல்டிப்ளை பண்ணோம் பார்த்தீங்கன்னா 3 2 6, 6 × 5 என்ன கிடைக்கும், 5 6 30 அப்படின்றது வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 4 4 18 அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 100 180 294 448 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. அதாவது 2 க்யூப் பண்ணிவிட்டு -2 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ 2 4 4 8 2 4, அப்போ 8ல் 4 போச்சுன்னா மீதி 4. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா 3 க்யூப் பண்ணிவிட்டு 3 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 3 9 9 3 27 3 3 9, அப்போ 27 9 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 18 வரும். இப்போது இதில் என்ன பண்ணலாம், 4 க்யூப் பண்ணிவிட்டு 4 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 16 16 64 4 16 64 16 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 48 தான் இதுக்கான ஆன்சராக கிடைக்கும். இப்போ 100 பாருங்கள், 5 க்யூப் பண்ணிவிட்டு 5 ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 க்யூப் என்னது 225 வருமா, -25 சாரி 125 5 25 25 × 5 வந்து 125 வரும். இப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 100 வந்து இதுக்கான ஆன்சராக வரும். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படி வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முதல் இயல் எண்களின் கூடுதல் 253 எண்ணில் எண்ணுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து இயல் எண்களுக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா தெரியும், n × n + 1/2. இதோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 253. இதை வந்து இது கூட வந்து பெருக்கிக்கிறோம். அப்போ n × n + 1 மட்டும் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 2 6 I 2 10 2 2 4 1 5. ஓகேங்களா, 506 அப்படின்றது கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து உள்ளே கொண்டு போய் பெருக்கி அதை வந்து மைனஸ் பண்ணி இதெல்லாம் போகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் வச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து 22 × 23 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே வந்து 506 அப்படின்றது கிடச்சிரும். சப்போஸ் 4வது ஆப்ஷனை கொடுத்தாங்க 4 தடவை படுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து மீசியம் எடுக்கலாம். ஓகேங்களா, 506க்கு வந்து மீசியம் எடுத்தீங்க அப்படின்னா 2 2 4 I 2 10 3 2 6. திரும்ப இது வந்து 11 4 பண்ணிங்க அப்படின்னா 11 22 13 33 அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா 11 2 22 22 × 23 மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து 506 அப்படின்றது கிடைக்கும். இதிலே வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அப்போ 22 × 23 அப்படின்றது வரும். இங்கே எண்ணுக்கு 22 கொடுத்தீங்க அப்படின்னா தான் இங்கே வந்து 23ஆல் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தனிவட்டி மூலம் அசல் 2000 8% வட்டி விதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அசல் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, பி கொடுத்துட்டாங்க, ஆறும் கொடுத்துட்டாங்க. ஆனால் வட்டி வீதம் எண்ணு வந்து கேட்குறாங்க. சாரி, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, எண்ணு வந்து கேட்குறாங்க. ஆனால் இரட்டிப்பாக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இரட்டிப்புனா என்னது, 4000 மாறிடுது. அப்போ வந்து அசல் வந்து 2000 வட்டி 2000 இருந்தால் தான் அது வந்து 4000 மாறும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், வட்டிக்கு வந்து நம்ம 2000 அப்படின்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி அசலுக்கும் 2000 போட்டுடுறோம். பர்சன்டேஜுக்கு 8ன்னு போட்டிருக்கோம், எண் அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே மாதத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது நம்ம கீழே வந்து 12ஆல் கீழே n/12 அப்படின்னு போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இப்படியே கூட PNR / 100 போட்டுட்டு அதுக்கப்புறம் 12ஆல் கூட நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மாதத்தில் கன்வெர்ட் ஆகிடும். நான் வந்து இங்கே டேரெக்டாகவே போட்டுறேன். ஓகேங்களா, இப்போ × 100 போட்டுறேன். இந்த 2000 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 2 8 3 12 அப்படின்னு அடிச்சுக்கலாம். இதை அடித்தோம் அப்படின்னா 50 வரும். ஓகேங்களா, I 3 5 அப்படின்றது வரும். ஓகேங்களா, இதை வந்து அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன எவ்வளோ 150 மாதங்கள் அப்படின்றது கிடச்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இப்போ வந்து 3 2.7 மற்றும் 0.09 மீசிமா எல்சிஎம் கேட்டிருக்காங்க.
இப்போ இது பாயிண்ட் இருக்கிறதுனால நமக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்லாம் இது பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ 2 ஜீரோவால் இதை மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2 ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 2 ஜீரோவில் இங்கேயும் 2 ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு லாஸ்ட்டில் வந்து நம்ம 2 ஜீரோ தள்ளி புள்ளி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து இங்கே 2 ஜீரோ போட்டோம் அப்படின்னா 300 கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜீரோ போட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்டில் 1 இருக்குது. அப்போ ஒரு ஜீரோ வந்து இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஜீரோ புள்ளி வச்சோம் அப்படின்னா 9 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து நம்ம 3ஆல் அடிக்கலாமா? 3 9 9 3 27 3 9 அப்படின்னு கிடைக்கும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா 10ஆல் பண்ணிங்க அப்படின்னா 5 100 9 10 90 3 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3ஆல் பண்ணோம் அப்படின்னா 10 3 9 1 3 அப்படின்றது வரும். இப்போ 5 3 30 30 3 வந்து 90 அப்படின்னு வரும். 90 × 10 என்ன வரும்? 900 வரும். 900ஆல் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 27. ஓகேங்களா? 2 ஜீரோ. இப்போ வந்து நம்ம 2 ஜீரோ இதுக்கெல்லாம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா? 2 ஜீரோ போட்டதுனால தான் இதெல்லாம் வந்து நம்ம பாயிண்ட்டை வந்து கேன்சல் பண்ண முடியும். அந்த இதை வந்து கண்டிப்பாக இங்கே வச்சிடணும். அப்போ 2 ஸ்தானம் தள்ளி டாட் வச்சோம் அப்படின்னா 27 தான் இதுக்கான ஆன்சர். இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நம்ம இங்கே வந்து நம்ம ஜீரோ ஆட் பண்ணணும் அதோடு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தப்பாக வரும். ஆனால் இந்த பாயிண்ட் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். கீழ் காண்பவற்றில் எது வந்து √7 மற்றும் வந்து √5 4 இவற்றிற்கிடையே அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 7^1/3 அப்படின்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? 5^1/4 அப்படின்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டுக்கு நம்ம வந்து மீசிமா எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து 4ஆல் 12 வரும். 12 அப்படின்றது. அப்போ கீழே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை. அப்போ என்ன வரும் அப்படின்னா 7^4 5^3. ஓகேங்களா? இப்போ 7/4 என்ன கிடைக்கும்? 7 49 வரும். அதுக்கப்புறமா வந்து 49 × 7 என்னது? 9 7 63 வரும். 4 28 28 6 34 வரும். ஓகேங்களா? திரும்பவும் 7ஆல், ஏன்னா 4 முறை இல்லையா, அதுக்காக 7 3 21 4 28 30 7 3 21 4 28 28 30 வரும். 7 3 21 21 3 24. இப்போ 2401 அப்படின்றது வரும். இங்கே வந்து இதோடைய வேல்யூ என்னென்னா 2401. இப்போ இது பார்த்தீங்கன்னா 5 25 25 × 5 வந்து 125 அப்படின்றது வரும். ஓகேங்களா? இதுக்கு இடையில் வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 2400க்குள்ளே இருக்கணும். இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 2^1/3 அப்படின்னு எழுதலாம். இதை ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2 மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? √4க்கு வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2 தான் கிடைக்கும். இதை வந்து எப்படிலாம் 3^1/2 அப்படின்னு எழுதலாம். இது வந்து 5^1/2 அப்படின்றதெல்லாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம மாற்றி வச்சுக்கணும். இங்கே 12ஆல் மல்டிப்ளை பண்ணி மாற்ற மாதிரி இங்கேயும் மாற்றி வச்சோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இப்போ இதை வந்து கீழே 12 வரணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3/6 அப்படின்றது வரும். ஓகேங்களா? இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2, இது வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஓகேங்களா? 2 அப்படின்றது ரொம்ப லோவாக இருக்குது. ஆனால் இது 2/6 வரும். ஓகேங்களா? ஏன்னா கீழே வந்து நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ வந்து இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2/6 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 × 2 வந்து 64 வரும். அப்போ இது வராது. 64 இதுக்கு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு அதிகமாக இருக்கணும், இதுக்குள்ளே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா வெறும் 2 தான். அப்போ இது கண்டிப்பாக வரவே வராது. இது வந்து பார்த்திங்கன்னா 5/6. ஏன்னா நம்ம வந்து √1/2 போடும். மீசிமா எடுக்கும்போது மேலே 6 வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதை விட இது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இந்த 3/6 வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா 3 9 9 3 27 27 3 வந்து 81 81 × 3 வந்து 243 243 × 3 என்னது 3 9 4 3 12 3 2 6 1 729 வரும். அப்போ இதுக்குள்ளே தான் இது வருது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் வரும். ஓகேங்களா? இது வந்து இதை விட அதிகமாக போகும் 5 இதுன்றது. அப்போ வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா √3 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா
கேட்டு A/C டிவைட் பை டாக் வந்து டெஃப் என இருந்தால் டேன் டிவைட் பை காட் என்பது பின்வருவற்றில் எதனால் வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கு பதிலாக என்ன போடணுமோ அதை போட்டுக்க வேண்டியதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீக்கு பதிலாக இந்த டீக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல சி கொடுத்துருக்காங்க, சி போட்டுக்கிறோம். அதே மாதிரி வந்து ஏக்கு பதிலாக இங்கே வந்து பி கொடுத்துருக்காங்க, பி போட்டிருக்கோம். இங்கே எண் இல்லை, அந்த எண்ணை அப்படியே போட்டுக்கிறோம். டிவைடட் பை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, சிக்கு பதிலாக ஏ. அதே மாதிரி ஓக்கு பதிலாக இந்த இடத்துல இ, இந்த பாருங்கள் ஓக்கு பதிலாக இ கொடுத்துருக்காங்க, டீக்கு பதிலாக சி கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஆன்சர் ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் பாருங்கள். இப்படி கொடுத்துட்டு வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. பாருங்கள் ஜி டி ஒன்று விட்டு ஒன்று கொடுத்துட்டு லாஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ GDR. அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள் பி ஒன்று விட்டு எம், அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இருக்க ஒன்று எடுத்துக்கிறாங்க. அப்போ என்னது BMP அப்படின்றது வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது பார்த்திங்கன்னா டி எடுத்துக்கிறாங்க. டி ஒன்றை விட்டுட்டு 4 எடுத்துக்கிறாங்க. இங்கே லாஸ்ட்டில் இருக்க 5 எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா இப்போ நம்ம டி வந்து பார்த்தாச்சு. அடுத்தது எம் எடுத்துக்கிறோம், ஒன்று விட்டு ஒன்று, அப்போ என் எடுத்துக்கிறோம். இந்த லாஸ்ட்டில் இந்த 3 போயிடுச்சு, லாஸ்ட்டில் வந்து Q. அப்போ இது எங்கே இருக்குது, MNQ தான் அதுக்கு அடுத்தது வரும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ். ஓகேங்களா? சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு 22 அபோவ் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது ஆன்சர்லாம். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.